என்னப்பா டைம் ஆயிட்டே இருக்கு, இன்னும் அவ வரலையா? முகூர்த்தத்துக்கு இன்னும் டைம் இருக்கே சாமி. அதுக்கு டைம் இருக்கு, ஆனா நேக்கு டைம் இல்லையே. உங்க சித்தப்பா டெபுட்டி தாசில்தார் இந்த கல்யாணத்தை முடிச்சிருன்னு சொல்லிட்டார். என்னால மீற முடியுமா? அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு வேலை இருக்கு, சீக்கிரமா வர சொல்லுங்க. நீங்க போங்க சாமி, இப்போ வந்துருவாங்க. டைம் என்னடாச்சு? டைம் 8:30டா. மச்சான், நம்ம கார் தானே பாரு. ஆமாடா, நம்ம கார் தான். என்ன ஏற்பாடுலாம் கரெக்டா இருந்துச்சா? பக்காவா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சாரா. இதெல்லாம் நான் உங்களுக்கு எப்படி திருப்பி செய்ய போறேன்னு தெரியல. ஐய, என்ன பாபு இதெல்லாம்? சுப்புவுக்கும் எனக்கும் இந்த கல்யாணம் ஒரு கனவு ப்ராஜெக்ட். அதை நாங்க சக்சஸ் பண்ணிட்டோம்னு எவ்வளவு சந்தோஷப்படுறோம் தெரியுமா? ஏய், இன்னும் ஃபியூ செகண்ட்ஸ்ல உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இப்படியே முகத்தை வச்சுட்டு நின்னீங்கன்னா ஐயர் கூட தாலி எடுத்து கொடுக்க மாட்டாரு. சிரிச்சுக்கிட்டே வாங்க. என்ன பாபு, இந்த மேரேஜ்க்காக நாங்க எவ்வளவு சிரமப்பட்டிருக்கோம். நீங்க சந்தோஷமா வந்தா தானே இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதான் எங்க சித்தப்பா சப்போர்ட் இருக்குல்ல. தைரியமா இருங்க. உங்களை மிரட்டுறதுக்கோ பயமுறுத்துறதுக்கோ இல்ல பிரிக்கிறதுக்கோ இங்க யாரும் வரமாட்டாங்க. யாருமே வரலங்கிறதே ஒரு வருத்தம் தானே ஆரா. என் வீட்டில், நித்யா வீட்டில், நித்யாவோட பெரியம்மா வீட்டில் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்து நடத்தி வச்சிருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்குமே. அதுல என்ன சந்தோஷம் இருக்கு? உலகத்துல 90% மேரேஜ் அப்படிதான் நடக்குது. 1-2 தான் இப்படி நடக்குது. கார் சேசிங், ஃபைட்டு, கிளைமேக்ஸ்ல தாலி கட்டுறது இதெல்லாம் இருந்தா தானே இதையே டெவலப் பண்ணி ஃபியூச்சர்ல உன் குழந்தைக்கு கதை சொல்ல முடியும். இதுதான் ரியல் மேரேஜ். ஹாப்பியா இருங்க, வாங்க. ஸ்ரீ துர்கா அஷ்டோத்திர சதநாமாவளி சமாப்தம் கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. மனோரஞ்சிதா பல சித்திரஸ்து. இந்தாங்கோ, ஒரு மாலை அவளாண்ட கொடுங்கோ, இன்னொரு மாலையை நீங்க வச்சுக்கோங்க. 2 பேரும் மாலையை மாத்திக்கோங்க. ஸ்ரீவர்ஷஸ்வ ஆயுஷ்ய ஆரோக்கிய மாவிதா சோபமானம் மகீயதே தானியம் தனம் பசும் பகபத்ர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு. இந்தாங்கோ, திருமங்கலத்தை வாங்கிக்கோங்க, பொண்ணோட கழுத்துல கட்டுங்க, வாங்கிக்கோங்க. குங்குமத்தை இட்டுக்கோங்க. இந்த குங்குமத்தை எடுத்து மாங்கல்யத்துல வைங்க. அதோ திருமங்கல் இருக்கு பாருங்க, அதுல வைங்க. குங்குமத்தை எடுத்துட்டு பொண்ணோட நெத்தில இட்டு விடுங்க.
ஹலோ, நாம சாதிச்சிட்டோம் சுப்பு, நம்ம சாதிச்சிட்டோம். பாபு நித்யா கழுத்துல தாலி கட்டிட்டாரு. நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்காரா? போன் அவங்க கிட்ட கூட. தோ ஒரு நிமிஷம். நித்யா, சுப்பு உன்கிட்ட பேசணுமா? ஹலோ, கங்க்ராட்ஸ் நித்யா. எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ரொம்ப வருஷத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும். போனை பாபு கிட்ட கூட. ஒரு நிமிஷம். ஹலோ. கங்க்ராட்ஸ் பாபு. தேங்க்ஸ் சுப்பு. நீங்களும் ஆராவும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஓகே, அதெல்லாம் நேர்ல பேசிக்கலாம். நீங்க இங்க வந்துருங்க. ஓகே ஓகே. பாபு உங்களை எங்க விடணும்னு சொன்னா உங்களை டிராப் பண்ணிட்டு அப்படியே நானும் கிளம்பிடுவேன். என்ன பண்ணலாம் சொல்லுங்க பாபு. எங்களுக்கு எங்க போறது என்ன பண்றதுன்னே தெரியல. நித்யா வீட்டுக்கும் போக முடியாது, எங்க வீட்டுக்கும் போக முடியாது. ஏதோ ஆளே இல்லாத நடு தீவுல இருக்க மாதிரி இருக்கு. வேணும்னா எங்க பெரியம்மா வீட்டுக்கு போலாமா? இல்ல நித்யா, வேண்டாம். பாவம், அவங்களுக்கு எதுக்கு வீணா சிரமம்? இல்ல, அதெல்லாம் அவங்க கஷ்டம்னு நினைக்க மாட்டாங்க. முதல்ல அங்க போவோம், அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்களோ அதப்படி செய்வோம். யோசிக்காம வாங்க பாபு. வாங்க பாபு, கார்ல போயிட்டு அதெல்லாம் பேசிக்கலாம். வாங்க. வாங்க பாபு, வண்டியில ஏறுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க. என்னடா இன்னும் யாரும் வரலன்னு பார்த்தேன். அந்த உட்காந்துருக்காங்க பாருங்க. போங்க, போய் பாருங்க. சார் நீங்க பாத்துட்டு வாங்க, நான் பேசிட்டு இருக்கேன். சார் கவலைப்படாதீங்க சார், ஒன்றும் ஆகாது சார், நான் பார்த்துக்கிறேன். சார் தைரியமா இருங்க சார், நீங்க ஒரு தப்பும் பண்ணலையே சார். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்க முடியாதே. சட்டத்தை விடுங்க சார். என் சமூகத்துல இன்னொருத்த மூஞ்சில எப்படி சார் முழிக்க முடியும்? சாகுற வரைக்கும் இந்த அவமானம் அழியாது சார். சார் அழாதீங்க சார். அம்மா கொஞ்சம் சொல்லுங்கம்மா. ஒரு நிமிஷம் சார், நான் இன்ஸ்பெக்டரை பார்த்து வந்துடுறேன். சார் அந்த பாபு கேஸ் விஷயமா? அதான் தெரியுதே, உட்காருங்க. இப்போ அதோட பொசிஷன் என்ன சார்? இதில் நான் என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேண்டாம் சார். அவங்கள கூப்பிட்டு ஒரு கையெழுத்து போட்டு வீட்டுக்கு போக சொல்லுங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமாம் சார், இவங்கள பிடிச்சி வச்சா இவங்க பையன் அந்த பொண்ணை கொண்டாந்து ஒப்படைச்சிருவான்னு எதிர்பார்த்தோம். இவங்க பையன் இவங்கள பற்றி கவலைப்படுற மாதிரி தெரியல. பையன் பொண்ணை கூட்டிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மண்டபத்தில் உட்காந்து மணியை ஆட்டிக்கிட்டு இருக்க போகிறாங்க. கல்யாணம் நின்று போச்சுன்னு ஊற்றி மூடிட்டாங்க. நமக்கு தான் சார் தேவையில்லாத தலைவலி. சார் அப்போ நான் அவங்கள வர சொல்லுங்க. கூப்பிடுப்பா. அப்பா வாங்கப்பா, கூப்பிடுறாங்க. இந்தாங்க, கீழே சைன் பண்ணுங்க. இந்தாங்க சார், இந்த இடத்துல. இந்தாங்க சார்.
இதே மாப்பிள்ளையோட கொடுத்த கம்ப்ளைண்ட். அவங்களே வேண்டான்னு சொன்னதுனால இதோட விடுறேன். இதே பொண்ணோட அப்பன் கொடுத்துருந்தான்னு வைங்க, இந்த ஆளு பையன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு தூக்கி கொண்டாந்து போட்டு மிதின்னு மிதிச்சிருப்பேன். இப்பதான் கேள்விப்பட்டேன் இதே பையன் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்தி பெரிய பஞ்சாயத்துலாம் நடந்துச்சாம. ஏன் சார் உங்க பையன் என்ன பெரிய மன்மாதனா? ஹலோ, உங்களுக்கு தானே ஒரு பொண்ணு இருக்கு. இவகிட்டையும் எவனாவது ஒருத்தன் வாழாட்டினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சார் இவர் மகம் பண்ண தப்புக்கு இவர் என்ன சார் செய்வார் பாவம்? புள்ளை பெத்துட்டா மட்டும் போதுமா சார்? வளர்ப்பு சரியா இருக்க வேண்டாம்? இதுக்கப்புறமாவது அவனை ஒழுங்கா கண்டிச்சு வைக்கிற வழியை பாருங்க. போங்க தம்பி, அவங்களை கூட்டிட்டு கிளம்புங்க. சரிங்க சார். அம்மா வாங்கம்மா போலாம். அக்கா வாங்கக்கா. அண்ணே நம்ம கிளம்பலாம். ரொம்ப தேங்க்ஸ். சரி, தேங்க்யூ சார். வாங்க சார் வேற எதுவும் ஃபார்மாலிட்டிஸ் இல்லை? ஹலோ. சிக்னல் இல்லை. இதோ வரேன். சார் நான் அப்ப கிளம்புறேன். சரிங்க. வேற எதுவும் இல்லைல்ல? வாங்க போலாம். நான் கிளம்புறேன் சார். சரி. என்னண்ணே சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு? ஒன்றும் பயப்படாதீங்க, எல்லாம் பார்த்துக்கலாம். நான் வரட்டுமா? அப்பா வாங்கப்பா போலாம். அப்பா வாங்கப்பா, வாங்கம்மா. எல்லாம் நாசமா போச்சு. இனிமே ஊருக்குள்ள எப்படி தலையை காட்டுறது? துரை, இந்த மாதிரி சமயத்துல ஆத்திரப்படாம அடுத்து என்ன செய்யணும்னு யோசிப்பா. இனிமே செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதாயா. என் பொண்ணை இழுத்துட்டு போனவன கண்டது ரொம்ப வெட்டி போடணும். யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். அந்த பையன் உயிரோட இருக்க கூடாது, இருக்கவும் விட மாட்டேன். கொஞ்சம் பொறுமையா இருப்பா. நடந்து நடந்து ஊரும் சிரிச்சு போச்சு. இனிமே அதெல்லாம் மாத்தவா முடியும்? என்னதான் இருந்தாலும் நம்ம பொண்ணும் விருப்பப்பட்டு தானே போயிருக்கா. இங்க பாருங்க, நீங்க பேசாம இருங்க. இது அத்தனையுமே அந்த சுந்தரி பண்ண சதி. நம்ம மேல இருக்கிற கோவம் எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு திட்டம் போட்டு இதை பண்ணிருக்கா. அந்த பாபு பையன் ஏற்கனவே அந்த சுந்தரி பொண்ணை காதலிச்சிருக்கான். அவனை போய் எப்படிங்க நம்ம பொண்ணு லவ் பண்ணுவா? உங்க அண்ணிதான் நம்ம பொண்ணு கிட்ட இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி அவ மனசை கலைச்சிருக்கா. இத்தனை வருஷம் இல்லாம இப்ப எதுக்குங்க அந்த சுந்தரி நம்ம பொண்ணு தனியா வந்து பார்க்கணும்? சம்மந்தி வீட்டுக்காரங்க, ஆமா, இனிமே என்ன சம்மந்தி மரம் வாழுது. மாப்பிள்ளன்னு ஒரு சனியம் பிடிச்சவன் வந்தானே, அவனை எல்லாம் கூட்டிட்டு போய் நம்ம பொண்ணு சுந்தரிய வீட்டுல பாத்துருக்காங்க. இதெல்லாம் நான் கேட்டதுக்கு தான் உங்க அம்மா வரைஞ்சு கட்டிட்டு என்ன சண்டைக்கு வந்தாங்க. நீங்களும் அசட்டியா விட்டீங்க. இப்ப என்னாச்சு? அந்த சுந்தரி திட்டம் போட்டு நம்ம குடும்பத்தை சந்தி சிரிக்க வச்சுட்டா. அவ பொண்ணு அந்த சோமம் எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நின்னால, அதே மாதிரி நம்ம குடும்பத்தையும் நிக்க வைக்கணும்னு நினைச்சா. நினைச்ச மாதிரியே செஞ்சுட்டா. அவ பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு லட்ச லட்சமா வாரி கொடுத்தீங்கல்ல, அதுக்கு நன்றியை காமிச்சிட்டா பாத்தீங்களா? நம்ம பொண்ணுக்கு என்னங்க தெரியும்? கடைசி வரைக்கும் எனக்கு இந்த மாப்பிளைய பிடிக்கல, கல்யாணம் வேண்டான்னு ஒரு வார்த்தை சொல்லலையே. அந்த குடியை கெடுக்க வந்தவ தானே என்னென்னமோ மந்திரம் சொல்லி நம்ம பொண்ணு மனசை கெடுத்திருக்கா. மண்டபத்துல கூட கடைசியா அந்த சுந்தரி கிட்ட போன்ல பேசினதுக்கு அப்புறம் தானே நம்ம பொண்ணு வெளியே போயிருக்கா. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு என் பொண்ணு திரும்ப வேணும். மனசரிஞ்ச என் பொண்ணு அந்த பையன் கூட போகலங்க. எல்லாம் அந்த சுந்தரி பண்ண வேறதாங்க.